जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्णा सर। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। थैंक यू जी। சத்தம் தான், வாய்ஸ் தான் கேட்கல காதுல. பட் தேங்க்ஸ் சார். தேங்க் யூ. பாட்டு பாட்டு அதான் பேசல. ம். பாட்டு போடலையா? பாட்டு போடலைங்க சார். ம். தேங்க்யூ சார். ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரோட ஆரோக்கியத்துக்காகவும் உடம்பு நலத்துக்காகவும் டெய்லி நம்ம இந்த தன்வந்திரி ஸ்லோகம் சொல்றோம். அது வந்து ஒரு ஒரு மாசமாவே இப்ப அது ரெகுலர் ஃபீச்சர் ஆயிடுத்து. ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியாம இந்த மாதிரி இருக்கிறச்ச வேண்டிக்கலாமே அப்படின்னா தன்வந்திரி ஸ்லோகம் இருந்தது அது சொல்லிட்டு வரோம். இன்னைக்கும் சொல்லலாம். எல்லாரோட உடல் நலத்துக்காக ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்த்ரி மகாவிஷ்ணவே நமः। ஓம் ஓம் நமோ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तये सकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। प्रार्थना श्लोका सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करलोकशङ्करम्। பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். ஒன்று ரெண்டு இடம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். சங்கராச்சாரிய மத்தியமா அந்த கொஞ்சம் சரியா விழாத மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் பார்த்துங்கோ. அப்புறம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், அந்த இம்மும் ஆவும் ஜாயின் பண்ணி சொல்லிக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸ்லைட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது ஆச்சாரியர் ஆதிசங்கரர் மேல இந்த ரெண்டு ஸ்லோகங்கள், அது ரெண்டு ஸ்லோகங்களும் நம்ம பிரார்த்தனையா எடுத்துன்னு சொல்றோம். ஏன்னா அவர் பண்ண நமக்காக பண்ண அந்த கருணை நம்மளால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. அவர் இல்லைன்னா இந்த
சனாதன தர்மத்துக்கே ஒரு இருக்கிறது கஷ்டமா இருந்திருக்கும். அவரோட கருணையினாலதான் நமக்கு எல்லாமே இந்த வேதங்களும் வேதாந்தங்களும் அதோட பாஷ்யங்களும் நமக்கு இப்பவும் படிக்க கிடைக்கிறது. அவர் இயற்றிய அந்த பஜகோவிந்தம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 2 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिङ्करणे मूढजहि हि धनागम तृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं வித்தந்தேன வினோதய சித்தம். மோகமுத்திரா மோகத்துல சுத்தியலால அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கார். முதல் ஸ்லோகத்துல சொல்றது அவங்களை ரட்சிக்க போறது நீங்க கத்துண்ட இந்த அபராவித்யா இல்ல, பராவித்யா தான் உங்களுக்கு காப்பாத்தும். அபராவித்யானா எல்லாம் இந்த இலக்கணம், கணக்கு, படிப்பு, பாட்டு, நித்தியம், இதெல்லாமே நாரதர் நாரதர் ஒரு லிஸ்டே வச்சிருந்தார். எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நீங்க தான் சொல்லி தரணும் அப்படின்னு சனத்குமார்கிட்ட சொல்லிச்சு. அந்த சனத்குமார் சொல்ல அபராவித்யா தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த அபராவித்யா அவனை காப்பாத்தாது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் முதல் ஸ்லோகத்துல தனம், செல்வம், அதோடு தாகம், அதை விட்டுடு, அதை விட்டுடுன்னு மட்டும் சொல்லல, அது ரொம்ப ஈஸி சொல்றது. தனம் மேல உனக்கு ஒரு ஆசையும் பற்றுதலையும் விட்டுரு அப்படிங்கறது அங்கேயே நிறுத்தாம அடுத்த விஷயம் சொல்றார் அவர். உன்னோட கர்மம் நிஜ கர்மம் பாத்தம், நிஜ கர்ம உபாத்தம். நீ உன்னால என்ன கர்மம் பண்றியோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன கிடைக்கிறதோ, லாபசே எந்த உனக்கு கிடைக்கிறதோ அந்த செல்வத்தை வச்சு வினோத சித்தமன் மனசை திருப்திப்படுத்திக்கோ அப்படின்னு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற. வெறும்னு இந்த மாதிரி பணத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லல. பணத்தின் மேல இருக்கிற தாகத்தை, பணம்ல தப்பு இல்ல, பணம் இருக்கணும், பணம் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. பணம் இருக்கணும், அதான் பணத்தின் மேல திருஷ்ணா, அந்த தாகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அடுத்த ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கலாம். 3வது ஸ்லோகம். நாரீஸ்தன பரநாபீதேஷன் திருஷ்ட்வா மாகாமோஹாவேஷம் ஏதன்மாம்சவதாவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். நாரி பெண்ணின் ஸ்தன மார்பு, பர நிறைந்த நாபி தொப்புள், தேசம் இடம், திருஷ்ட்வா பார்த்து, மா வேண்டாம், அகா விழுவது, மோக குழப்பம், ஆவேஷம் ஆவேஷம், ஏதன் இவை, மாம்ச சதை, வச கொழுப்பு, ஆதி முதலியன, விகாரம் மாற்றம், மனசி மனதில், விசிந்தய சிந்தனை செய், வாரம் வாரம் மறுபடியும் மறுபடியும். என்ன சொல்றார் ஆதிசங்கர்னா, பெண்ணின் நிறைந்த மார்பையும் தொப்புள் இடங்களையும் பார்த்து குழப்பமும் ஆவேசத்துக்கும் இரையாகாதே. இவை வெறும் சதை கொழுப்பு ஆகியவற்றின் மாற்றங்கள் தான். இதை மறுபடி மறுபடி உன் மனதில் சிந்தனை செய். ஆதிசங்கர் எதுவுமே பாதி ஸ்டோரி சொல்றது இல்ல, முழு ஸ்டோரி சொல்றார். வெறும் ப்ராப்ளம் மட்டும் சொல்றது இல்ல, சொல்யூஷன் சொல்றார். ஒவ்வொரு ஷனா பார்க்கலாம். நாரீஸ்தன பர, நாரீஸ்த, ரீ நெடுகெழுத்து, ரீ மேல ராகாத் கொடுத்து நாரீஸ்த, ரீஸ்த சேர்த்து சொல்லணும். நாரீஸ்தன பர நாபீதேஷன், வருது, ஸ்தன பர நாபீதேஷன் திருஷ்டுவா, இஷிட்டுவா 3 இருக்கு, திருஷ்டுவா மாகாமோஹாவேஷம், திருஷ்டுவா மாகாமோஹா எல்லாமே நெடுலெழுத்துகள்.
ஸ்ட்வாமாகா மோஹா வேஷம் ஏதன்மாம்சவசாதி விகாரம் ஏதன் தன்மா தமிழ் ஆகாது கொடுத்து இன்னன் ஜாயிண்டா இருக்கு. அப்புறம் மாம்ச வேண்டாம், மாம்ச இருக்கிறதுனால அவங்கிற சத்தம் தான் கரெக்டா இருக்கும். ஏதன்மாம்சவசாதி விகாரம் வசாதி வசா நடுதி ஷார்ட் ஆயிடும். வசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம் மனசி விசிந்தய எல்லாமே குரில் எழுத்துகள். மனசி விசிந்தய சிந்தய சீமில் ஆகாது கொடுத்து சிந்தய வாரம் வாரம் नारीस्तन भरनाभीदेशन् दृष्ट्वा मगामोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. So, ரெண்டாவது ஸ்லோகத்துல செல்வம் பணம் தனம் அதை விட்டுரு, அது மேல இருக்கிற அந்த திருஷ்ணாவை, அது மேல இருக்கிற தாகத்தை விட்டுரு அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல இந்த நாரி ஸ்திரீ மேல இருக்கிற இந்த காமத்தை விட்டுரு. இப்போ உபனிஷத்துகள் எல்லாம் படிச்சு பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ரெண்டு விஷயம் நிறைய ஞானிகள் சொல்றார். காஞ்சன காமினி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட இந்த விஷயத்துல நிறைய சொல்லிருக்கு. இந்த ரெண்டு விஷயம், அதாவது காஞ்சன காமினி, இது ரெண்டும் அப்டக்கல்ஸ் நமக்கு. நமக்கு நமக்கு இந்த மோட்சத்திலேருந்து இந்த இந்த உலகத்துல இருக்கிற இந்த நமக்கு இருக்கிற இந்த ஈர்ப்புகள் மேலேந்து இந்த பிணைப்புகள்லேருந்து பகவான தானே சொல்ற கீதையிலையும் இந்த பிணைப்புகள்ல இருந்து வெளியில வரணும் அப்படிதான் சொல்றாரு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது பியூரா இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே வேண்டாம், கர்மங்கள் பண்றதுக்கு தான் நீங்க வரும். ஆனா என்ன ஆகுது, இந்த வெளியில இருக்கிறது உலகத்திலோட நமக்கு பிணைப்பு, அதான் நிஜம் நினைச்சிட்டு அதுக்கு அதோட பிணைப்பு வருது. அந்த பிணைப்புல இருந்து வெளியில வர்றதுக்காக ரெண்டு விஷயங்கள் உபனிஷத்துலயும் சரி நிறைய ஞானிகளும் சொல்றது காஞ்சன காமினி. இந்த காஞ்சன அப்படின்னா செல்வம் தனம், காமினி அப்படின்னா ஸ்திரீகள். இங்க ஸ்திரீனா ஸ்திரீ மட்டும் இல்ல, ஸ்திரீக்கு புருஷனும் புருஷனுக்கு ஸ்திரீயும் அந்த மாதிரி. ஏன்னா இது ரெண்டும், தனம்ங்கிறது மேலும் மேலும் நமக்கு வரணும் அப்படின்னு ஒரு காமம், ஒரு குழப்பம். காமினிங்கிறது என்ஜாய் பண்றது, நம்மளோட இந்திரியங்களுக்கு எல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட், மகிழ்ச்சி கொடுக்கிறது. இது ரெண்டும், இதெல்லாம் நம்மளோட நேச்சர், ஒண்ணும் பண்ண முடியாது. சச்சித் ஆனந்தம், சித் ரியாலிட்டி, சித் கான்சியஸ்னஸ், ஆனந்தம் ஆனந்தம், இது எப்பொழுதுமே இருக்கு. ஆனந்தம்ங்கிறது அனந்தம், அதாவது அதுக்கு எண்டே கிடையாது, அனந்தம். நம்மளோட எல்லா பிஹேவியரும் அப்படிதான். நம்ம எப்பொழுதெல்லாம் நமக்கு வருத்தம் வருதோ, கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வரணும் தான் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் மகிழ்ச்சி வந்தாலும் அதுலயே இருக்கலாமே தான் நம்ம மனசு போகும். தட் இஸ் அவர் நேச்சர், அதுதான் நம்மளோட நேச்சர். நம்ம நல்ல உடம்பு நல்லா இருக்கிறத டாக்டர் கிட்ட ஓடுறது இல்ல, நான் நல்லா இருக்கேன் என்ன பாருங்க அப்படின்னு. ஆனா கொஞ்சம் வலி வந்தா கொஞ்சம் வந்து நம்ம டாக்டர் ஓடுறோம். ஏன்னா நம்மளால இந்த வலி இந்த இதெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. அது என்ன, வேற ஒருத்தர் பாக்குறோம்னு வச்சுங்களேன், ஒருத்தர் மீட் பண்றோம், அவ ஹாப்பியா இருக்கிறது, நீ ஏன் ஹாப்பியா இருக்கன்னு கேட்க மாட்டோம். அதே ஆனா அவ கொஞ்சம் துக்கத்துல இருக்கச்ச, என்ன ஆச்சு உனக்கு, நான் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு தான் தோணும். ஸோ நம்மளோட நம்ம சத் அசத் இல்லாம இல்லை, எப்பொழுதுமே எக்ஸிஸ்டிங் நமக்கு தெரியுது.
ஸோ நம்மளோட நேச்சர் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட் இல்ல, அசத் இல்ல, அச்சித்தம் இல்ல. அதாவது நமக்கு எப்பொழுதுமே இந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். நிரானந்தமும் இல்ல, சதானந்தம் இருக்கு. ஸோ சச்சிதானந்தம் நம்மளோட பியூர் நேச்சர், நம்மளோட பிஹேவியர் அது அப்படிதான். ஸோ நம்ம பிஹேவியர் எப்பொழுதுமே என்ன, இந்த துன்பங்கள்ல இருந்து ஓடி விடுறது அண்ட் மகிழ்ச்சி என்னவோ அதை அடையிறது. துக்க நிவிருத்தி, சுக பிராப்தி, இதுதான் நமக்கு வேணும். துக்க நிவிருத்தி, துக்கத்திலேருந்து நிவிருத்தியான வெளியில வரணும். சுக பிராப்தி, சுகம் வந்துட்டே இருக்கணும். நம்மள்ட்ட வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கும். நம்மள்ட்ட பணம் இல்லாம இருக்க போறதே, பணம் இல்லாம நம்மளோட ஓடி போயிட போறதேன்னு. சோ இந்த பணத்தை வச்சு நம்ம வந்து ஒரு கோட்டை கட்டுறோம் நமக்கு, நம்மளோட அந்த ஃபியர்ல இருந்து வெளியில வரதுக்கு. ஏதான ஆயிட போறதே இல்ல, பணம் தான் இருக்கே. பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தோம்னா நம்மளால ஒரு பயம் இல்லாம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு மனுஷன் இருந்தானா, பிசினஸ் பண்ணியிருந்தான், நிறைய கடன் வாங்கியிருந்தான், ஆனா பிசினஸ் முழுசா பட்டு விழுந்து போயிடுறது, ஓட மாட்டேங்கிறது. 5 கோடி ரூபாய் நஷ்டம், எல்லாம் இந்த கடன் வேற கொடுக்கணும், என்ன பண்ணணும் தெரியல. கோயிலுக்கு வந்தான், பிர்லா கோயிலுக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். கோயில்ல வந்து அழுன்னு அழறான். 5 கோடி எனக்கு வந்து எல்லாரும் கொடுக்கணுமே, அந்த 5 கோடி இல்லாம என்னோட பிசினஸ் என்னால நடத்த முடியாதே, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும், உன்னோட சந்நிதியில வந்திருக்கேன், உன் சந்நிதியிலேயே நான் எல்லாத்தையும் என் பிராணத்தை தியாகம் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு தனத்தானே தீங்கு விளைவிக்கிறதுக்கு ட்ரை பண்றார். அப்ப அங்க ஒரு கிழவர் வர, அவர் சொல்ற, நான் உன்னை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது, நல்ல உழைப்பு நல்ல புத்தி இருக்கிற மாதிரி தான் உனக்கு பார்த்தா தெரியுது, நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை கொடுக்கணும், இந்தா நான் உனக்கு ஒரு செக் எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தாராம். அவன் கையில கொடுத்துட்டு ஓடி போய் பறந்து, அந்த ஆளு, அந்த வயதானவர் காணாம போயிடுறதான். அதுல பார்த்தா பிர்லா, ஜி.கே. பிர்லா அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்கு. அந்த ஆளுக்கு அப்படியே கை கால ஓடல, 5 கோடி ரூபாய் நம்ம கையில வந்துருச்சு, இனிமே நம்மளால நல்ல வாழ்க்கை ஓட்ட முடியும் அப்படின்னு அந்த அந்த கோட்டையை கட்டுறான். ஆனா அவன் சொல்ல, இந்த 5 கோடி ரூபாய் எனக்கு நான் அந்த ஆளுக்கு நான் திருப்பி தந்துருவேன் அப்படின்னு அந்த 5 கோடி ரூபாய் அவன் எடுத்துக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த 5 கோடி ரூபாய் இருக்கு அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்கு. அப்ப அவன் பயம் இல்லை, எல்லாத்தையும் வேலை பண்றான், திருப்பி அந்த பிசினஸ் நல்லா வளர்த்தி நடத்துறான். எதுக்கு எடுத்தாலும் இந்த 5 கோடி ரூபாய் நம்மள்ட்ட இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம நடத்துறான். நிறைய பணம் வருது. ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அதே கோயிலுக்கு வரான், திருப்பியும் அதே கழவரை பார்க்கறான். அந்த கழவனை பார்த்துட்டு செக்கை திருப்பி தரான், இந்த செக் எடுத்துங்கோ அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வேண்டிய பணம்லாம் எனக்கு கிடைச்சிடுத்து, இந்த செக் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லச்சு. கிடுக்கிடுன்னு 2-3 பேர் ஓடி வராராம். ஓடி வந்துட்டு அந்த கழவனை பிடிச்சுன்னு போறாராம். அந்த கேக்குறானா, என்ன ஆச்சு, ஏன் இந்த கழவனை எடுத்துட்டு போறேன்னு. இல்ல, இந்த கழவன் வந்து ஆக்சுவலி ஒரு பைத்தியம், அவனுக்கு மனசு இல்ல, மன புத்தி சரியில்லை, அவன் எல்லா இடத்தையும் நான் பிர்லா பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்கான், அதனால அவனை இப்ப பிடிக்க முடிஞ்சது, அவனை பிடிச்சுன்னு எடுத்துன்னு போறோம். அப்பதான் அவனுக்கு தெரியுது, இந்த பணம் வந்து பணமே இல்லை, இது வெறும் ஒரு இமேஜினேஷன் தான். அந்த 5 கோடிங்கிற செக்குன்னு கிடையவே கிடையாது. அந்த கழவன் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்கான், இவன் அது நிஜம் நினைச்சிட்டு, அந்த ஒரு பணம் இருக்குங்கிற ஒரு தைரியம் இருந்தாலே மனசு வந்து உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? என்ஜாய்மெண்ட்.
நிறைய சுகம் வரணும், சுகம் வரணும், சுகம் வரணும். சுகம் எதுக்கு? இந்த உடம்புக்கு சுகம் வரணும். ஏன்னா சுகம்ல இருந்து வராம இருக்கு. இந்த சுகம் வருது வந்து நேச்சுரலா வருது. இது இந்த உடம்புக்கு சுகம் தருது அப்படிங்கிறது நேச்சுரலா நமக்கு வந்தது. இப்ப பீஷ்ம பிரதிஜா அப்படிங்கிறோம். பீஷ்ம பிரதிஜானா பீஷ்மர் அவரோட பேர் இல்ல, தேவபிரதா தான் அவர் பேரு. அவருக்கு பீஷ்மன் ஏன் பேர் வருது? ஏன்னா அவர் எடுத்த பிரதிஜை அப்படி. அந்த மாதிரி ஒரு பிரதிஜையை நடத்துறது ரொம்ப கஷ்டம். இம்பாசிபிளான விஷயத்தை அவர் பண்றார். என்ன இம்பாசிபிளான விஷயம்? அவருக்கு வந்து அவரோட அப்பா சாந்தனு கங்கை போன பிறகு, அவரோட அம்மா தாயார் கங்கை போன பிறகு சாந்தனு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா வாழ்க்கையை நடத்தலான்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு தான் இந்த ஒரு ஃபிஷர் உமன் மீனவ பெண்மணியை பார்த்துட்டு அவள்கிட்ட மயங்கி போய் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த மீனவ பெண் சொல்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், எங்க அப்பாட்டேருந்து பர்மிஷன் வாங்கிக்கணும். அப்பாட்ட போய் கேட்டேன்னா அப்பா சொல்றார், நான் வந்து என் பொண்ணை உனக்கு தருவேன், அவளும் இந்த மீனவ இதுக்கு ராணி தான் அவள். சோ ஆனா அவளோட குழந்தைக்கு தான் ராஜா பட்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப சாந்தனு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு வர்றார். அதை பார்த்துட்டு தேவவிரதர் கேட்கிறார், என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிறார். இல்லை, நம்மளோட தர்மத்துல ஒரு புள்ளை இருந்தா போறாது, ரெண்டாவது புள்ளையும் இருந்தாதான் நமக்கு வம்சம் சரியா இருக்கும், ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தன் பார்த்துக்கலாம் அப்படின்னு, அதனால தான் வருத்தப்பட்டு இருக்கேங்கிறார். ஆனா தேவவிரதருக்கு புரியுறது இது மாதிரி ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்ப அந்த அந்த தேரோட்டிகிட்ட கேட்டோம்னா தேரோட்டி சொல்றான், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அவர் வந்து உடனே அந்த அந்த மீனவரத்தை போறார், சொல்றார், நான் உனக்கு என்ன ஆச்சு உனக்கு, என் பொண்ணு எங்க அப்பாவுக்கு உன்னோட பொண்ணை கட்டி கொடு அப்படின்னு. அவர் சொல்ற, இல்ல எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை கொடுக்கறதுக்கு. ஆனா அவர் வந்து நீ ஒன்னதான ராஜகுமாரனா வச்சுட்டு இருக்கார். சோ அவருக்கு என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவனுக்கு ராஜா ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு. அவர் முதல் பிரதிஜை எடுத்துக்கிறேன், நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னோட எனக்கு எனக்கு வந்து இந்த ராஜா இதெல்லாம் வேண்டாம், இந்த பொண்ணுக்கு எந்த குழந்தை பிறக்கிறதோ அவனுக்கு தான் இந்த ராஜா பட்டம் கொடுப்பேன், என்னோட பிரதிஜை அது, நீ கவலையப்படாதே அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்ற, ரொம்ப நல்லது, நீ சொன்னது ரொம்ப கஷ்டமானது, நம்புறேன் அவனை ரொம்ப நல்லா. ஆனா இந்த உடம்புங்கிறது ரொம்ப காமங்கிறது ரொம்ப காமனானது. உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்க அந்த குழந்தைக்கு நீ வேண்டாம் சொல்லுவ, அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட தாயாரும் அந்த அவனுக்கு தானே இந்த ராஜ்யம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற. அப்பதான் அவர் வந்து பீஷ்ம பிரதிஜை எடுக்கிறார், நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஒரு நாரிய கூட நான் பார்க்க மாட்டேன், தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற. அது ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறதுனால தான் அவருக்கு பீஷ்ம அப்படின்னு ஒரு பேரே கிடைக்கல. சோ அந்த மாதிரி அந்த அந்த ஒரு இந்த உடம்புக்குன்னு இருக்கிற அந்த சுகம், அதுலேருந்து யாராலையும் வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். நேச்சுரல் அட்ராக்ஷன் அது. ஒரு ஸ்திரீக்கு புருஷன்ட்டையும், ஒரு புருஷனுக்கும் ஒரு ஸ்திரீட்டையும் இருக்கிறது நேச்சுரலா இருக்கிறது. ஆனா இதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம புத்தியால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஒரு அனிமலா இருந்தா அவளால கண்டுபிடி, ஒரு மனிதனா இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அது நமக்கும் ரொம்ப கஷ்டம். அதனால்தான் அது பீஷ்ம பிரதிஜை அப்படிங்கிறோம். அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த பணம்ங்கிற ஒரு இதுல இருந்து வெளியில வந்த அப்புறமா, ஆனா இதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். சோ அதுக்கு ஆதிசங்கரர் இங்க டெக்னிக் சொல்லித்தரார், என்ன மாதிரி பண்ணா இதுல இருந்து வெளியில வரலாம். அது பிரதிபக்ஷ பாவனா. யோக சாஸ்திரத்துல இதுக்கு வந்து பிரதிபக்ஷ பாவனா. அதாவது ஏதாவது ஒரு தாட் நமக்கு வந்து வந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா அதோட நிஜத்தை என்ன நிஜமோ அந்த பாவனைக்கு நீங்க போய் போனீங்கன்னா அப்ப அதுல இருந்து வெளியில வரலாம். அதோட நிஜம் என்னன்னு தெரிஞ்சேன்னா. ஆதிசங்கர் சொல்றார், இந்த மாதிரி நாரியோட ஸ்தனத்தையும் தொப்புளிலையும் பார்த்து நீ குழம்பாதே,
அது வெறும் மாம்சம், ஃபேட், கொழுப்பு இத்தியாதிகள்னால ஆனது அப்படி நினைச்சு பாரு. அதானே அது, நிஜம் அதுதான். அத நினைச்சு பாரு. அதுவும் நினைச்சு பார்த்து வெறும் நினைச்சு பாருல, வாரம் வாரம் திரும்பி திரும்ப அதை நினைச்சு பாரு. அப்ப உனக்கே அதுல இருந்து இருக்கிற அந்த அந்த காமம் வெளியில வரலாம். இப்போ அஹ், ஒரு செயின் ஸ்மோக்கர்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்மோக்கர் இருக்கா, ட்ரக் அடிக்ட்ஸ் எல்லாம் இருக்கா. அவள்கிட்ட கேளும்போது இதுல இருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது, இப்படி இருக்கியே, எப்ப பார்த்தாலும் புகை பிடிச்சுட்டு இருக்கியே, அதுல இருந்து ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை எனக்கு அப்படிதான் சொல்லுவோம். பின்ன எதுக்கு அது பின்னாடி இருக்க என்ன? கரெக்ட், நீ சொல்றது இதுல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல, ஒரு விதமான இதுவும் கிடைக்கிறது இல்ல, வெறும் என்னோட உடம்ப உள்ளுக்குள்ளே நாசமாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் அவளுக்கு போறது. போய் ஒரு 2 மணி நேரம் ஆகும், அப்புறம் திருப்பியும். ஏன்னா அது வாரம் வாரம் தோல்றது இல்ல, ஒரு வாட்டிக்கு தோணிட்டு போயிடுறது. இந்த பிரதிபக்ஷ பாவனா அது நடக்கணும்னா வாரம் வாரம் திரும்ப திரும்ப அதை பத்தி நினைக்கணும். அப்பதான் அதுல இருந்து வர முடியும். விவேக சூடாமணியிலும் இதேதான் எழுதியிருக்கார் பகவான் ஆச்சாரியார். விரஜ்ய விஷவ்ராதா தோஷ்ட திருஷ்டியா முகுர் முகுஹு தோஷ்ட திஷ்டா. அதுல இருந்து ஒரு தப்பல் நமக்கு கண்ணுல வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான இந்த இந்திரியங்கள்ல இருந்து வர இந்த பொருள்கள்ல இருந்து வெளியில வரத்த அதோட இருக்கிற அந்த தோஷம் கண்ணுக்கு படும். ஆனா ஸ்வலக்ஷியே நியதாவஸ்தா மனச ஷம உச்சியதே. ஸ்வலக்ஷயே நியதாவஸ்தா, எப்பொழுதும் அதை பத்தி அப்படி நினைச்சுட்டு இருக்கணும். எப்பொழுதுமே அந்த மாதிரி அந்த இந்த தோஷ கண்ணுல பட்டு இருந்தணும். அப்பதான் மனசு சாந்தி ஆகும். மனச ஷம உச்சியதே. சோ எப்பொழுதுமே இந்த பகவான் ஆச்சாரியர் சொல்றார், வாரம் வாரம் இதேதான் நினைக்கிறோம். என்னன்னா இது வெறும் ஒரு மாம்சம், சதை, கொழுப்பு இத்தியாதிகள் தான் இது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். வாரம் வாரம் இதான் பிரதிபக்ஷ பாவனா. எல்லா விஷயத்திலுமே பண்ணலாம். இது எல்லாமே அப்படிதான். ஒரு மனுஷனுக்கு 4 மனைவிகள் இருந்தாலாம். முதல் மனைவிட்ட அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி தருவாராம். ரொம்ப அன்பு, என்னெல்லாம் வேணுமோ வாங்கி தருவாராம். 2வது மனைவி மேலேயும் நல்ல ஒரு அன்பு இருந்துதான். அவள்கிட்ட தன்ட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு கொடுத்திருந்தாளாம். 3வது மனைவியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, அவர்கிட்ட இருக்கிற என்னெல்லாம் தனக்கு தோன்றதோ அதெல்லாம் அவளோட ஷேர் பண்ணுவாளாம். சோ அந்த ஷேர் பண்றச்ச ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளா ஆச்சு, அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து. வயசான உடனே அவருக்கு புரிஞ்சிருத்து, நான் இனிமே இருக்க போறது இல்ல அப்படின்னாராம். சோ அவர் அந்த முதல் மனைவிட்ட கேட்கிறாராம், நான் இப்ப என்ன சாக போறேன், நீ என்னோட வா அப்படிங்கிறாராம். அதுக்கு அவர் சொல்றான், இல்ல இல்ல என்னால வர முடியாது உன்னோட. 2வது மனைவிட்ட கேட்கிறாளாம், நான் உனக்கு எல்லாமே கொடுத்திருக்கேன், என்னோடது எல்லாமே, நான் இப்ப சாக போறேன், நீயாவது என்னோட வா அப்படிங்கிறாளா. அவர் சொல்ற, நான் வர முடியாது, நீ செத்து போன நான் எல்லாத்தையும் இன்னொருத்தர் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன் அப்படிங்கிறான். இப்ப 3வது மனைவிட்ட போய் கேட்கிறாளாம், நான் உன்னோட எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன், என்கிட்ட என்னெல்லாம் என் மனசுல இருக்கோ அதெல்லாம் உன்னோட வச்சிருக்கேன், நீ யார் என்ன? அவ சொல்றா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உன்ன, இல்லைன்னு சொல்லல, ஆனா உன்னோட வர முடியாது, வேணா வெளியில வரைக்கும் வாசல் வரைக்கும் வர முடியும் என்னால உன்ன, நீ மறைஞ்சு போன அப்புறம். அப்ப அந்த 4வது மனைவி சொல்றா, நான் உன்னோட வரேன் அப்படிங்கிற. அவ சொல்றான், ஐயோ உன்னை நான் இவ்வளவு நாலாவது பொண்டாட்டி நான் கண்ணு கூட பார்க்க மாட்டேன், உன்னை அலட்சியமா வச்சிருந்தேன், நீ வரேன்னு சொல்றியே,
உனக்கு என் மேல இவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நான் முதல்ல இருந்தே உன்னை எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துருப்பேனே. சோ அதுல வந்து முதல் மனைவிங்கிறது நம்மளோட உடம்பு. உடம்பு கேட்கறதெல்லாம் நம்ம கொடுக்கிறோம். ஆனா அந்த உடம்பு உங்களோட வரப்போறது இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம சேகரிச்ச எல்லா தனமும் செல்வம் அது வந்து நமக்கு போன அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போயிடும். மூன்றாவது வந்து உங்களோட உற்றார் உறவினர்கள், குழந்தைகள், மனைவி எல்லாரும் அவ வந்து ஒரு வெளியே வரைக்கும் வர முடியும், வாசல் வரைக்கும் வர முடியும் உங்களுக்காக. நாலாவதுங்கிறது தான் உங்களோட ஜீவாத்மா. அவன் எப்பொழுதுமே உன்னோட இருக்கு. நீங்க செத்த பிறகும் அது உன்னோட இருக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்த மட்டும் நம்ம மனசுல எப்பொழுதுமே வச்சிருந்தோம்னா இதான் இந்த பிரதிபக்ஷ பாவனை. எல்லா இடத்துலயுமே விடுறதுக்கு, எதையுமே விடுறதுக்கு, இதெல்லாம் நமக்கு இல்லை, இதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போக போறது. ஒண்ணு வந்து இந்த உடம்போடயே போயிட போறது, நம்ம உடம்ப விட்டோன்னு அடுத்த செகண்ட் போக போறது. இன்னொன்னு வந்து எல்லாமே இன்னொருத்தருக்கு போக போறது. மூன்றாவது ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னோட உற்றார்கள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பரிபக்ஷ பாவனை வச்சிருந்தேன்னா எல்லாத்தையுமே விட்டுற முடியும். சோ எதெல்லாம் விடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களோட ஸ்மோக்கிங் விடணுமா, குடிக்கிறத விடணுமா, உங்களுக்கு உடம்பு மேல இருக்கிற இந்த இன்பங்களை விடுறதுக்குன்னு ஒரு மனசு வரணுமா, அதுக்கெல்லாம் அதோட மூலம் என்ன, ட்ரூத் என்ன, அத அதை கண்டுபிடிச்சுண்டு அது மேலே எப்பொழுதுமே வாரம் வாரம் சிந்தனை பண்ணேன்னா அதுல இருந்து வெளியில வர முடியும். ஏன்னா இந்த இந்த விஷயங்கள்லாம், அதாவது இந்த இந்திரியங்களுக்கு தர இந்த ஹாப்பினஸா இருக்கட்டும், இந்த தனமா இருக்கட்டும், இந்த ஸ்திரீகளா இருக்கட்டும், அதாவது இந்த காஞ்சன காமினி, இதெல்லாம் நம்மளோட சித்தத்தை மறைக்கிறது. தூமேனாவிரியத்தே வஹ்னிர் யதார்தசோ மலேனச்ச யத்தோல்பேனாவிருத்தோ கர்ப்பஸ் ததா தேனே தமாவிருத்தம். 3ஆவது அத்தியாயத்துல பகவான் சொல்லிருக்கார். அதாவது தூமேனா பிரியத்தே வஹ்னிர், அதாவது அக்னியை வந்து தூமம், அதாவது ஸ்மோக் வந்து மறைக்கிறது. யத்தார்தசோ மலேனச்ச, அழுக்கு வந்து கண்ணாடியை மறைக்கிறது. யத்தோல்பேனாவிருத்தோ கர்ப்ப, அதாவது இந்த கர்ப்பப்பை வந்து நம்மளோட கர்ப்பத்தை மறைக்கிறது. அதே மாதிரி இந்த காமம் நம்மளோட அறிவை மறைக்கும். சோ இதெல்லாம் இதுதான் அதோட அதோட காரியம். அதுதான் இந்த புகையோட காரியம், இந்த அக்னியை மறைக்கிறது தான். அதே மாதிரி இந்த காமத்தோட காரியம் நம்மளோட சித்தத்தை மறைக்கிறது தான். அந்த சித்தத்திலேருந்து நம்ம மறைஞ்சிருக்க சித்தத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா அது கிட்டக்க போய் அந்த விஷயம் என்ன அப்படின்னு அது கிட்டக்க இந்த புகையெல்லாம் நகர்த்திட்டு இது கிட்டக்க போய் பார்த்தாதான் இந்த அக்னி அப்படிங்கிறது புரியும். அதே மாதிரிதான் இந்த காமம் நம்மளோட மனசை மறைச்சுட்டு இருக்கறச்ச அப்படி எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்தா இது வெறும் சதை, கொழுப்பு மற்றும் வேற விதமான இந்த ரத்தம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அது பக்கத்திலேயே இருந்தோம்னா அப்ப இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஆதிசங்கரர் ரொம்ப அழகா, அதாவது வெறும் ப்ராப்ளம் மட்டும் சொல்லல, அதாவது இந்த நாரீஸ்தான பர அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காது, திருஷ்டுவாமாகாமோ பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்லாம இது எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறதையும் சொல்றார். நாரீஸ்தன பரநாபி தேசம் திருஷ்டுவாமாகா மோகாவேஷம் ஏதன்மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். अनुजा जी, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். நீங்க ஒரு தடவை சொல்றேன், நானே சொல்லட்டுமா? ஓகே. சொல்ல முடியும்னு சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன். இல்ல, ஒரு தடவை சொல்லுங்க சார். नारीस्तन भरनाभीदेशन् दृष्ट्वा मागा मोहावेशम्
एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. ஓகே சார். வேஷம் தானே சார்? வேஷம்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்தது. வேஷம் இல்ல? வேஷம். ஓகே ஓகே. नारीस्तनभरनाभिदेशन् दृष्ट्वा माघा मोघावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. मनसि विचिन्तय சொன்னேன். அது மட்டும் ஓகே. கொஞ்சம் मनसि विचिन्तय वारं वारम्. ஒரு நிமிஷம் ஒருத்தர் கூப்பிடுவோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணது கஷ்டமா இருக்கு. நான் ஸ்லோவா சொல்றேன். नारीस्तनभर नाभीदेशन् दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांस वसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. இன்னொரு தடவை ட்ரை பண்ணட்டுமா சார்? பண்ணுங்களேன். नारीस्तनपरनाभिदेशन् दृष्ट्वा माघा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். கொஞ்சம் Thank you, நாபி sir. அதையும் ட்ரை பண்ணுங்க. அங்க நான் Okay, 4 sir. எழுதுறது மறந்து போயிருக்கேன். நான் கரெக்ட் பண்றேன் நாளைக்கு. நாபின்னு எழுதிருக்கு, அது நாபி அது. Okay, okay. அப்புறம் சரி, ஃபர்ஸ்ட் சரி. வேர்ட்ல ஸ்தனபரஜன் அந்த 4 மிஸ்ஸிங்கா இருக்கு சார். கரெக்ட். நீங்க தான் அதை கரெக்ட் பண்ணிருக்கணும். நிறைய பார்க்கும்போது ஒன்னொன்னு மிஸ் ஆயிடுறது. கரெக்ட். சாரி அந்த சார். ஸ்தனபர நாபி அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. बालाजी जी. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். नारीस्तनभरनाभिदेशन् दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारौ वारम्. வண்டர்ஃபுல் ஜி, பர்ஃபெக்டா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. थैंक यू सर. भानु जी. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜி. नारी स्तनभरनाभिदेशन् दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारौ वारम्. பியூட்டிஃபுல் ஜி. जय श्री कृष्ण सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். भुवना जी. Yes, ma'am. नारीस्थनभरनाभिदेशन् दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல் ஜி, வெரி நைஸ் ஜி, நல்லா சொன்னேன். Thank you, sir. ஜெய் ஸ்ரீ चित्रा जी. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல் ஜி, ரொம்ப நல்லா சொன்னேன். இந்த வாரம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. வாரம் வாரம்க்கு பதிலா வாரம் வாரம். அது கிராமட்டிக்கலி அது கரெக்டா இருக்கும். என் தங்க சார் அவ சித்ரா. ஓ அப்படியா? ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ. कामेश्वरी जी. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारौ वारम्. பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா சொன்னேன். வெரி நைஸ். Thank you, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். दीपा जी.
नारीस्तनपरनाभीदेशन् दृष्ट्वा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. Beautifully. Very nice. Very nice. जय श्री कृष्ण. Jai Shri Krishna. गायत्री जी. जय श्री कृष्ण. Jai Shri Krishna. नारीस्तनभरनाभिदेश दृष्ट्वा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. Beautifully. Jai Shri Krishna. Very nice. Very nice. Beautiful. जानकी जी. नारीस्तनवरनाभिदेशं दृष्ट्वा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारम्. जय श्री कृष्ण. Superb. Ji. Superb. ரொம்ப நல்லா இருந்து திருஷ்டுவாமாக மோகா வேஷம் சொல்றது மோஹா சொல்ல ட்ரை பண்ணுங்க. மோகா பர்ஃபெக்ட். மோகாவேஷம். பர்ஃபெக்ட். நீங்க சரி சொல்றது மோகான்னு காதுல விழுந்தது. மோகா சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல. சரி, தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Jai Shri Krishna. जयश्री जी. जय श्री कृष्ण सर. Jai Shri Krishna. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. Beautiful. Very nice. எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இதுல அந்த ஏத்தன் சொல்லுங்க. மாம்சக்க மா இம்சா அப்படி வருமா இல்ல மாம்சா அப்படிதான் வருமா? மாம்சம் நல்லா இருக்கும் கரெக்டா. மாம்சா சொல்லுன்னா மாம்ச அத சொல்லுன்னா மாம்சா அப்படின்னு. எல்லாருமே ஆனா இம்சா சொல்ற. சரி பரவாயில்ல இம்சையா ஆனா இருந்தாலும் எனக்கு தெரியல, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். சான்ஸ் வரும்போது கேட்கலாம். தேங்க்யூ நீங்க கேட்டதுக்கு. ஆனா எல்லாருமே மாம்ச சொல்ற. சரி தப்பு இல்ல, பெட்டரா இருக்கிறது மாம்ச. அவங்க சொல்லலாம் இன்னும் பெட்டரா இருக்கும். சோ கரெக்ட் நீங்க சொன்னதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. कला जी. जय श्री कृष्ण. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा माघामोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல். பெஸ்ட். Thank ரொம்ப you. நல்லா சொன்னீங்க. வெரி நைஸ். कृष्णमूर्ति जी. लता जी. कविता जी. जय श्री कृष्ण सर. नारीस्तनपरनाभिदेशं दृष्ट्वा मोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல். மாம்ச அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. கரெக்ட் பண்ணி. मैथिली जी. மேடம் லதா பாதியிலே கட் ஆயிடுத்து. சொல்றேளா? இல்ல எங்களுக்கு சொல்றேன். பாதியிலே கட் ஆயிடுத்து எனக்கு, நான் சொல்லிட்டே இருக்கும்போது. சொல்லுங்க. அடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. नारीस्तनपरनाभिदेशं दृष्ट्वा माकामोहावेशम् एतन्मांसवसाति विकारं मनसि विचिन्त्य वारं वारम्. பியூட்டிஃபுல். விசிந்திய சொன்ன மாதிரி இருந்தது. விசிந்தய வாரம் வாரம். விசிந்தய. சிந்தய.
தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. மைதிலி ஜி. नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. வெரி நைஸ், வெரி நைஸ், பியூட்டிஃபுல். Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. भवानी जी. परम गुरुजी. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसौ वसति विकारं मनसि विचिन्तय वारम्. மூணாவது சரணம் மட்டும். ஏதன்மாம்சவசாதி விகாரம். ஏதன்மாம்ச மாம்ச சொல்லலாம், மாம்ச சொல்லலாம், அம்ச சொல்லலாம், இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, மாவுச எப்படி மாவுச. கரெக்ட். ஏதன்மாம்சவசாதி விகாரம் பர்ஃபெக்ட். मनसि विचिन्तय वारम्. பியூட்டிஃபுல். Thank you, sir. राजी जी. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல். நீங்களே கரெக்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். வெரி நைஸ். தேங்க்யூ சார். சாம்சங் எஸ்எம் யாருது சொல்றீங்களா? संध्या जी. जय श्री कृष्ण. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல். வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொல்லிட்டு. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सुभाषिनी जी. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல். வாரம் வாரம் சொல்லலாம், இன்னும் பெட்டரா இருக்கும். वारं वारम्. பியூட்டிஃபுல். சுஜாதா ஜி, நான் சொல்லட்டுமாமா? அடுத்தது நீங்க தான். ரெண்டு பேர் இருக்கீங்க இப்போ சுபாஷினி ஜி. ரெண்டு அதனால சுபாஷினி ஜி சுஜாதா ஜி. நீங்க அன்மியூட் பண்ணிருந்தா மிஸ் ஆயிருக்கும் லக்ஷ்மி கோபால் ஜி. நான் கூப்பிடுறேன் அடுத்தது உங்களை. கொஞ்சம் வெயிட். ஓகே ஓகே நான் ஓகே. சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமாப்பா? சொல்லுங்கம்மா. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारम्. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா சொல்லிட்டு. जय श्री कृष्ण. लक्ष्मी गोपाल जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. नाभीस्तनभरनामोदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. முதல் சரணம் மட்டும். नारीस्तनभरनाभिदेश. नारीस्तनभरनाभिदेशं. ब्यूटीफुल. थैंक यू सर. जय श्री कृष्ण. श्यामला जी. जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण जी. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम्
एतन्मांसवसादि विकारं मनसि विचिन्तय वारौ वारम् Beautiful. Very nice. Thank you, जी. जय श्री कृष्ण जी. Very nice. Yes, yes. சுபஸ்ரீ ஜி சொல்ல முடியுமா? சுபஸ்ரீஜி மியூட்ல இருக்கேன்னு போட்டிருக்காங்க. ஓகே. விஸ்வநாத் ஜி. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. नारीस्तनबर्हनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादि विकारं मनसि विचिन्तय वारम्. Beautiful ji. Very nice. Thank you, sir. வாசவி ஜி. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. नारी स्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादि विकारं मनसि विचिन्तय वारौ वारम्. करेक्टா சார்? Beautiful. ரொம்ப பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ரொம்ப நல்லா. Thank you, sir. जय श्री Yes, कृष्ण. yes. जय कृष्ण. Yes, yes. விஜயலட்சுமி ஜி. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारौ वारम्. Beautiful. Beautiful. சார் நான் சொல்றேன். சொல்லுங்க. नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम्. Wonderful. Wonderful. Very nice. சார், இது ஒரே யாராவது ஒரு வேற டவுட். பாக்கி? இந்த வாரம் வாரம் அந்த இம்மு இவ்வு ரெண்டு சேர்ந்து சொல்லலாம் இல்லையா? வாரம் வேண்டாம். வாரம் வாரம். வருதுனால வேர்டு அனுநாசிக் வந்து அவங்க இல்லையா? அதனால அவங்க வைக்கிறோம். இவ் மட்டும் போறோம். இம்மு வேண்டாம். சரி இவ்வு மட்டும் போறோம். சரி சரி. ஓகே ஜி, எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது பாக்கி இருந்தா சொல்லுங்க. Otherwise we can end the class here. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நாளைக்கு 4